ஐயா வாராஜா வாராஜா வாராஜா. இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. யார் வர்றாங்க, யார் வர்றாங்க? வீடு வந்து வெளியே போற வரைக்கும் வந்து வரக்கூடாதா முருகா? ஆஹா, எடுக்கிறேன். உண்டியலை உடைக்க முடியலையே. உண்டியல் சாவிய ஒழுங்கா வச்சுட்டு போக மாட்டாங்க போல. செலவுக்கு ஆகும்னு வந்தேன், கடைசியில இப்படி ஆயிடுச்சே என்று கோயிலுக்குள் புகுந்து உண்டியலை உடைக்க போராடிய நபர் கடைசியில் வட போச்சே என்று நடையை கட்டிய சோகம். அருகே உள்ள ராஜ மன்னார்புரத்தில் அடையல் பெருமாள் சுவாமி கோயில் உள்ளது. இங்கு முதலூர் அடையலைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் நிர்வாகியாக உள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை கோயில் பூசாரி பூஜை செய்வதற்காக கோயிலுக்கு சென்றபோது கிரில் கதவு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்ததும் கோயில் நிர்வாகி ரவிச்சந்திரன் மற்றும் பக்தர்கள் சென்று பார்த்தபோது பைக்கில் வந்த மர்ம நபர் கிரில் கேட்டை உடைத்து கோயிலில் புகுந்து உண்டியல் பணத்தை திருட முயற்சி செய்துள்ளார். ஆனால் உண்டியலை உடைக்க முடியாததால் பைக்கில் திரும்பி சென்றது அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. இதன் அடிப்படையில் தட்டார்மடம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதுபோல் சாத்தான்குளம் அருகே இடைச்சிவெளியைச் சேர்ந்தவர் தில்லை மகாராஜன். இவர் சென்னையில் வசித்து வருவதால் இவரது வீட்டை அதே பகுதியைச் சேர்ந்த ஜோரன் என்பவர் பராமரித்து வந்தார். சம்பவத்தன்று இவரது வீட்டு பூட்டை உடைத்து முயற்சி நடந்தது. புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே தட்டார்மடம் இன்ஸ்பெக்டர் அனிதா மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி சாத்தான்குளம் அருகே ராஜ மன்னார்புரத்தில் கோயிலில் முயற்சியில் ஈடுபட்ட இட்டமொழி அருகே மணக்காவிலியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் மகன் ராஜேஷ் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் ராஜேஷ் இடைச்சிவிலையில் தில்லை மகராஜன் என்பவர் வீட்டில் முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து தட்டார்மடம் போலீசார் வழக்கு பதிந்து ராஜேஷை கைது செய்தனர்.